தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகாவுக்கு பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவேகாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகாவும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன சொல்லலாம்? சரவணன் வணக்கம். நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலுக்கான அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆளுங்கட்சியான திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது, அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்பு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பாக ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. அதில் மக்களாட்சி மாண்பை சிதைப்பதையும் ஜனநாயகத்தை சின்னா பின்னாப்படுத்துவதும் தொடர்ந்து தொய்வில்லாமல் பாஜக செய்து வருகிறது. அதை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் என்பதே அந்த அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அனைத்து மாநிலங்களிலும் விரைவில் செயல்படுத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். இது தமிழ்நாட்டிற்கான ஆபத்து. அதனால் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். இந்த அறிவிப்பின்படி சரியாக காலை 10 மணிக்கு தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்து கட்சிகள் சார்பாக அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சுமுருகன் பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திடம் அழைப்புதலை வழங்கி அழைப்பு விடுத்திருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் கலந்து கொள்வதாக பூச்சுமுருகனிடம் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலுக்கு அவர்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். கடந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது இதற்கான தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சார் என எஸ்ஐஆருக்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.